வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு வக்ரம் அக்டோபர் 18 தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார். இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே. அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார். இது நவம்பர் 11, 2025 முதல் 5/12/2025 வரை 26 நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார். ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா, உச்ச வீட்டில் வக்ரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர், வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும். அதாவது நீசத்துக்கு உண்டான பலன், நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார். இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். ரிஷபராசி, இந்த ரிஷபராசியில் 3 நட்சத்திரங்கள், கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் என்ன பண்ணும்? தசாபுத்தி ரீதியாக முதல்ல ராகு தசை, அந்த கிரகம் மாதிரி கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம், அதுக்கு வீடு கொடுத்த கிரகம், அந்த நட்சத்திராதிபதி, ராகுவுக்கு பார்வை, கூட சேர்ந்த கிரகம், இவ்வளோ இருக்குது. அப்போது அந்த ராகு தசையில் இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு, தனக்காரகனுக்கா பொதுவாகவே குரு சுபகிரகம். திருமணம் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், சேமிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு 2ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். ஆனால் குரு எப்படி இருக்குது, அதை தக்க வைக்கக்கூடிய கிரகம் குரு, அது எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க பொதுவாகவே. அந்த குரு பகவான் இந்த ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். நன்மை செய்யணும் அப்படின்னாக்கா இது எப்படி இருக்கணும்? ஏன்னா நன்மை செய்யாத கிரகம், தீமை செய்யக்கூடிய கிரகம், இது எப்படி இருந்தால் நல்லது? உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 8 அது மாதிரி இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு, அருமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ராகு தசையிலேருந்து வருவோம். இப்போ ராகு தசை, இந்த இளம் வயதில் வரக்கூடிய ராகு பகவான் எப்படி இருந்தால் யோகம், எப்படி இருந்தால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்? வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. இப்போ குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. அதே உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, குருவுடைய வீடு, இந்த மாதிரியான வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த குரு வக்ர காலங்கள் கொஞ்சம் தடைகளை கொடுக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் தடைகளை கொடுக்கும். இந்த குரு வக்ர காலங்கள் எது வரைக்கும் உங்களுக்கு தடை கொடுக்கும் அப்படின்னாக்கா, நவம்பர் 11, 2025 முதல் டிசம்பர் 5 வரைக்கும் தான், 26 நாட்கள் மட்டும்தான். மிதுன ராசியில் குரு வக்ரமாகும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும், அருமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 26 நாட்கள் மட்டுமே இந்த ராகு தசை நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். புது முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்கன்னாக்கா அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு பூர்த்தி ஆகும், இந்த டைமில் கன்ஃபார்ம் ஆகும். இன்னொன்று, படிப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, அது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தடையாக இருக்கும், அந்த 26 நாட்கள் மட்டுமே. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு திருமணத்தில் நல்ல யோகத்தை கொடுத்துருவார் இந்த குரு பகவான். அந்த வக்ரமாகிறதுங்கிறது பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. திருமண ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். திருமணம் நடந்துச்சு, இப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மாறும். ஏதோ ஒரு பிளான் பண்ணுவீங்க இந்த டைம், ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேர்க்கைக்காக வருமானத்தை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட்டு அப்படி இல்லைனாக்கா வேறு ஏதாவது முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுறது நல்லது. தன விரயத்தை அதிகமாக கொடுக்கும் இந்த குரு பகவான். ஏதாவது செலவு வச்சிங்கன்னா இருக்கும், வீண் செலவுகள், அது சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும் 12 வருடங்கள் ஒரு பலன், பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் ஒரு பலன். முதல் 12 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடங்களில் இருக்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது.
இந்த டைமில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா புது முயற்சிகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் நல்லாவே போகும், வருமானம்லாம் நல்லா வரும். நீங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கிறது நல்லா போயிட்டுருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் அதை பற்றி நினைக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத குரு பகவான் இப்போ வக்ரமாகிறார். அதே வந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய வீட்டில் வக்ரமாகிறது. உச்ச வீட்டில் வக்ரமாச்சுனாக்கா நீச பலனை கொடுக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான காலகட்டம் எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கேருந்து தசை பண்ண நல்லது? 3, 6, 10, 11 3ல் உச்சமாயிடுவார். இருந்தாலும் பரவாயில்ல, அந்தளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. 6, 8ல் இருந்துச்சுன்னா சிறப்பு. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். 8ல் இருந்தால் ஆட்சி பெற்று தசை நடத்தணும், ஆனால் வக்கரமாகக்கூடாது. அந்த இடத்துல அவ்வளோ சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான். 10, 11 எல்லாமே அந்த வீடு கொடுத்த கிரகம். 10 அப்படின்னாக்கா சனி பகவான், 11ஆம் இடம்னாக்கா அவரோட இடம். அந்த இடத்துலலாம் வந்து அவர் இருக்கக்கூடாது. சனி பகவான் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான். மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, ஆவரேஜாக போகும், பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது. இந்த டைமில் நீங்கள் வந்து பண வரவில் கொஞ்சம் தடைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முதலீடு போடுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் இருக்கிறவங்க, எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. இந்த கடன் பிரச்சனை, கடன் கொடுக்கறதுக்காக பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த பணம்லாம் வரும். குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும். பொருளாதாரம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். புது முயற்சிகள் வேண்டாம். புதிய இடங்களுக்கு போகிறது தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. புதிய இடங்களுக்கு போகிறத தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. புதிய நபர்களை நம்பி பணம் கொடுக்குறதோ, அவங்கள நம்புறதோ, அவங்க கூட வந்து பழகிறதோ இந்த காலகட்டங்கள் அவ்வளோ சிறப்பான காலகட்டம் கிடையாது இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை. சனி இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். 11ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறாரு. இந்த மாதத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை வந்து ரொம்ப மோசமாக கெடுத்துட்டே வரும். அது எப்படின்னாக்கா முதல் 10 பின்னாடி 9 அப்படின்ட்டு இருக்குது. அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும், ஒவ்வொரு ராசிக்கும் மாறும். அதாவது முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம், முதல் 9 வருஷம் பின்னாடி 10 வருஷம் அப்படி மாறும். அதாவது சனி தசை சுக்கிர புத்திக்கு பிறகு, சனி தசை சுக்கிர புத்திக்கு முன்பு. இப்போ சனி தசை ஆரம்பிச்சிச்சு, ஒரு 4-5 வருஷம் எனக்கு போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக போகும், கஷ்டத்துக்கு கொடுக்காது. ஏன்னா குரு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. 3ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கரமாகிறது, அது உச்ச வீடு, நீசமாகிறது. ஒரு சில வருமானம் வர மாதிரி இருக்கும், ஆனால் தடைப்பட்டுனே இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு நஷ்டமாகவே இருக்காது. உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த அளவுக்கு நஷ்டத்தை கொடுக்காது. அதாவது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறீங்க, பண வரவு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம், ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் டிசம்பர் 5க்கு மேலே கன்ஃபார்மாக வந்துடும். எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் இந்த குரு வக்கர காலங்கள் டிசம்பர் 5க்கு பிறகு சனி தசை நடக்கக்கூடியவர்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. இந்த குரு வக்கரத்தினால கஷ்டத்தை கொடுக்காது, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், இந்த மருத்துவ செலவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சனி தசை முதல் 10 வருஷத்தில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு. நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்லபடியாக போகும், உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது. ஏன்னா அந்த முதல் 10 வருஷம் சனி பகவான் தான் எடுத்துப்பார். கோச்சார கிரகங்கள் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. கோச்சார கிரகங்கள் எந்த கிரகம் வந்து வக்கரமானாலும் சரி, இல்லை ஒரு சில பயிற்சிகள் ஆனாலும் சரி, பெரிய பாதிப்புகளை கொடுக்காது, கெடுபலன்களை கொடுக்காது, நல்ல பலன்களை தான் கொடுக்கும். நல்லதாக எடுத்துக்கலாம். நீங்கள் எதிர்பார்ப்புகள் எதாவது பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த பணம் வரும். குடும்ப சூழ்நிலை இப்போ நல்லாயிருக்கும், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இப்போ ஏதாவது வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரிலாம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் நல்லாயிருக்கும். பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் இருக்கிறீங்க, இல்லை 10 வருடத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இவர்களுக்கெல்லாம் இந்த சனி தசை உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வேற ஒரு முதலீடு போடணும், இல்லை வேற ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இந்த அதாவது உச்ச வீட்டில் வக்கரமாகும் போது மட்டும் 26 நாட்கள்
நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் 2025 இது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதன் பிறகு நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள அந்த 26 நாட்கள் மட்டுமே இது மாதிரியான முயற்சிகள், புது முயற்சிகள், புதிய முதலீடுகள், அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறது, புது நபர்களை நம்பி பழகிறது, இல்லை அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்லா இருக்குன்னாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னாலும், அதாவது தசை நல்லா இருக்குது பரவாயில்ல சார், அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை அந்த 9 வருடத்தில் கஷ்டப்பட்டுங்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணணும் இந்த குரு அப்படிங்கிறது. ஏன்னா ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம். சனி பகவானுக்கு வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பகை கிரகங்கள். ஆனால் குருவுக்கு வந்து அந்த நட்பு கிரகங்கள். அந்த நட்பு கிரகம் எதுன்னாக்கா அந்த சந்திரன், சூரியன், செவ்வாய் எல்லாமே. இது என்ன ஆகும்னாக்கா பண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறது, வேலையில் வந்து முன்னேற்றம், இது மாதிரி உள்ளுக்குள்ளே எம்ப்ளாயிக்கு என்னென்ன எல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இது நான் தனித்தனியாக நான் பிரித்து சொல்லிட்டேன். சனி தசைக்கு நிறைய பேசலாம், நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு புத்திக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக வீடியோ போடலாம். அது மாதிரி இருக்கும் சனி தசைங்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த டைமில் சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீட்டில் வந்து நிறைய உங்களுக்கு நல்ல விசேஷங்கள் கண்டிப்பாக கூடி வரும். நீங்கள் எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நடக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது டோட்டலாகவே உங்களுக்கு அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த புதன் தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். குருவுடைய வக்கரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு வந்து மருத்துவ செலவுகள்லாம் கொடுத்துச்சு இல்லையா, அந்த மருத்துவ செலவுகள்லாம் இப்போ கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதலாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். இப்போ வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ வருமானத்தை கொடுக்கும். இது டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த வந்து குரு பகவான் வந்து வக்கரமாகிறது அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. தசை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா. தசை சரியில்லைன்னா கூட இந்த குரு பகவானுடைய பாதிப்புகள் குறைச்சி தான் இருக்கும். அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு வக்கர காலங்கள். நன்றி.